எஸ் மக்களே, பிக் பாஸ் ப்ரோமோ 2 வந்துருச்சு. ஒரு வழியாக இந்த முட்டை கேஸை தூக்கிட்டு வந்துட்டாங்க. யார் கேஸ் கொடுத்ததுன்னு தெரியல. கேஸ் கொடுத்தவங்களுக்கு சார்பாக சபரி வாதாடுறாரு. அந்த பக்கம் பார்வதி நிற்கிது. இவங்க 2 பேரும் பேசுனதுனால எல்லாமே போயிடுச்சுன்னு வந்த கேஸ் தான் இது. வியானா ஜட்ஜாக உட்காந்துருக்காங்க. இதில் வந்து பார்வதி முட்டு கொடுக்குது. அவர் வந்து என்னோட சக கண்டஸ்டன்ட் தான் அப்படிங்குது. ஏம்மா முக்குக்கு 300 தடவை காஜி பண்ணிவிட்டு கண்டென்ட்டாக மைக்கை மறைச்சு பேசிட்டு சக கண்டஸ்டன்ட் எல்லார்ட்டையும் இப்போ கண்டென்ட் பேசுவியா? அப்போ நீ யார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை? ஐயோ கருமோ, இதை ஒரு லிமிட்டுக்கு மேலே இறங்கி பேச நம்மளுக்கு அசிங்கமாக இருக்குது. ஆனால் பண்ணுறவங்களுக்கு அசிங்கமாகவே இல்லை. எல்லாரும் சேர்ந்து எங்களை கார்னர் பண்ணி வேலை கொடுக்குறாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் பார்வதி பேசுது. நேற்று விக்ரம் சொன்னதுக்கு நான் கூட டக்குன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னேன். ஆனால் இன்றைக்கி அவங்க அதை தானே ப்ரூஃப் பண்ணுறாங்க. உண்மையிலேயே உங்களுக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லை, நம்மளால் எல்லோரும் கஷ்டப்படுறாங்களேன்னு. மறுபடியும் எந்தெந்த வழியெல்லாம் மைக்க மறைச்சு காஜி பண்ணலாம் அப்படின்னு தான் 2 பேரும் சுற்றுறாங்க. இதில் உட்காந்துருந்த ஜட்ஜாக உட்காந்துருந்த வியானாவே டென்ஷன் ஆகிட்டாங்க. உங்களால் அவங்களுக்கு வர வேண்டிய முட்டைப்பால் போயிருக்கலாம், அதுக்கு என்ன பதில்னு கேட்டால் பார்வதிட்ட பதில் இல்லை. அதுக்கப்புறம் சபரி கடைசியாக கேட்குறாரு, உங்களால் தான் நாங்கள் எல்லோரும் கஷ்டப்படுறோம், நீங்கள் 2 பேரும் தப்பு பண்ணிட்டு எந்த குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருந்தால் எப்படி அப்படின்னு சம்வாட் கேட்குற மாதிரி முடியுது இந்த ப்ரோமோ. இது ரொம்ப தேவையான ஒரு கேஸ் தான். இவங்க 2 பேருக்கும் ஒரு ஃபீலிங்கும் இல்லை. இவங்க 2 பேரும் ஜாலியாக பேசிட்டு கண்டென்ட் பேசிட்டு லவ்வுங்கிற பேரில் லஷ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு தேவையில்லாமல் வீட்டில் இருக்கிற எல்லாரும் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற அறிவு கொஞ்சம் கூட இல்லாமல் இப்போ பார்வதி வந்து 2-3 வழி கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி பைக் போடாமல் பேசுவதுங்கிறதுக்கு ஒரு மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது அதை சாக் சொல்லி பைக்கை கட்டி வச்சிடறாங்க. காலையில் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னு. அப்படி இல்லைனா இவர் கமருதீனை போய் இறுக்கி கட்டி பிடிச்சி அதில் மைக் கேப்சியூலை மறைச்சு பேசிட்டு வராங்க. அப்படி என்னடா பேசுவீங்க மைக்கை மறைச்சு? எனக்கு புரியவே இல்லை மக்களே, சீரியஸாக. என்ன எல்லா கன்றாவி கண்டென்ட்டே பேச தொலைகிறீங்க மைக்கோட. அப்படி மறைச்சிட்டு பேசுகிற அளவுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு சீரியஸாகவே தெரியலை. என்ன கரும்பாக இருந்தாலும் பேச தொலைச்சிட்டு போகலை. அவங்க எடிட் பண்ணி போட போகிறாங்க, இல்லை பீப் போட்டு போட போகிறாங்க. இவங்க காஜிங்கிறது ஊர் முழுக்க தெரிஞ்சிருச்சு. இவங்க பிஆர் டீம் அதை ஒத்துக்க போகிறதே இல்லை. அப்புறம் எதுக்கு என்னத்தை மறைக்கிறாங்கன்னே புரியல. பார்க்கலாம்.